நான் சுபிக்ஷன். வெல்கம் டு சுபிக்ஷன் pedia. நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அது இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை தொட்டுக்குங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ அந்த சேனல்ல அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் நிறைய தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பிளைன் பேப்பர், இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பேப்பரை பாதியா நம்ம வந்து கிழிக்கணும். இப்படி பாதியா கிழிச்சிடுங்க. இப்படி பாதியா கிழிச்சிக்கிட்டு இந்த பாட்டில்ல இருக்க தண்ணியை இந்த கப்புக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு அரை கிளாஸ் ஊத்தினா போதும். அதுக்கப்புறம் இந்த பேப்பர் வச்சு இந்த கிளாஸை மூடணும். இப்போ பாருங்க, இதை நான் நகர்த்துறேன் பாருங்க. பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட இங்க கீழே விழல. பேப்பர் அப்படி இது தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மேஜிக் தான். இது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் ஒரு பசை வச்சு இது ஒண்ணும் ஒட்டல. இது வந்து எல்லாருமே உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நான் பேப்பர் வச்சு பசை வச்சு ஒண்ணுமே இதுல ஒட்டல. அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா இதை நான் வந்து திறந்து காணிக்கிறேன் பாருங்க. பாருங்க, 1 2 3. அவ்வளவுதான். இந்த பேப்பர் தான் இவ்வளவு நேரம் இந்த தண்ணியை தாங்கிட்டு இருந்திருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க எல்லாருமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் போலாம். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே என்ஜாய்மெண்டா இருக்கும். இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னன்னா ஒரு கப்பு, அதுக்கப்புறம் ஒரு பிளேட், அதுக்கப்புறம் ஒரு மெழுகுவத்தி, அதுக்கப்புறம் தீப்பெட்டி, அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென்ல உள்ள கலர், அதுக்கப்புறம் ஒரு பாட்டில்ல தண்ணி. இவ்வளவுதான் அடுத்து நமக்கு தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மெழுகுவத்திய இந்த பிளேட்ல வந்து கொளுத்தி வைக்கணும். பண்ணுவோம். இப்போ நம்ம வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த பாட்டில்ல உள்ள தண்ணியை இது பாதி ஃபுல்லு நிரப்பணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கெட்ச் பென்ல உள்ள கலரை வந்து இந்த தண்ணியில லைட்டா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த தண்ணியை நான் கலர் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த கப்பை இப்படி லைட்டா மேல தூக்கி இப்படி பிடிக்கணும். இது என்ன ஆகுதுன்னா இந்த கப்ல உள்ள ஆக்சிஜனால இந்த ஆக்சிஜன் எல்லாம் வந்து இந்த எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா பாருங்க, டக்குன்னு பாருங்க, இது மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சு. உள்ள
உள்ள தண்ணி எல்லாம் வந்து அப்படியே மேல ஏறி வருது பாருங்க. பாதி ஃபுல்லு மேல ஏறி வந்திருக்கு. இது எதனால இப்படி நடக்குது அப்படின்னா, இது எதனால அப்படி நடக்குதுன்னு அப்படின்னா, இங்க உள்ள கப்புக்குள்ள உள்ள காத்தெல்லாம் வந்து டப்புன்னு எரிஞ்சிருக்கும். எரிஞ்ச உடனே அதோட வெத்து இடத்துல உள்ள இருக்கும். அதனால இந்த சுத்தி இருக்கிற தண்ணி வந்து அதுக்குள்ள போய் இருந்துக்கும். இப்ப பாருங்க, இந்த உள்ள நம்ம வச்சிருந்த கலர் தண்ணி எவ்வளவு தூரம் அந்த கப்புக்கு மேல ஏறி இருக்குன்னு பாருங்க. இது எதனாலன்னா, அந்த எரிஞ்சு போன காத்து இருக்கக்கூடிய இடத்துல, அந்த வெத்தான இடத்துல வந்து உள்ள தண்ணி வந்து ஏறி இருக்கு. தலைகீழாவும் இந்த மாதிரி தண்ணி உள்ள ஏறும். இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே உங்க வீட்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போலாம். இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரு 2 பலூன், அதுக்கப்புறம் ஒரு மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் ஒரு தீப்பெட்டி. இவ்வளவுதான் அந்த ஐட்டம்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த மெழுகுவர்த்தியை பத்த வைக்கணும். பத்திக்கிச்சு பாருங்க. இப்ப நான் முதல் பலூன்ல என்ன பண்ண போறேன்னா, ஊத போறேன். இப்ப பாருங்க, இந்த பலூன் ஃபுல்லா நான் காத்து தான் நிரப்பி வச்சிருக்கேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த பலூனை நான் தீயில கட்டுறேன். எப்படி வெடிச்சிச்சு பாருங்க. இது ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல. இப்போ நான் இந்த பலூனை ஃபுல்லுமா தண்ணில வச்சு நிரப்ப போறேன். இப்போ நான் அந்த பைப்ல இந்த பலூனை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நிரப்ப போறேன். இப்போ இந்த பலூன் ஃபுல்லும் தண்ணி இருக்கு. இதுல ஃபுல்லும் ஏர் இல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பலூனை கீழே வச்சுட்டு நம்ம மெழுகுவர்த்தியை கொளுத்த போறோம். இப்போ நம்ம பத்த வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த பலூனை அந்த மெழுகுவர்த்திக்கு மேல இப்படி வைக்க போறேன். இப்போ நான் அந்த பலூனை தீயில காட்டுறேன் பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் இந்த பலூனை தீயில காட்டியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த பலூன் எவ்வளவு தூரம் கருகி போயிருக்குன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் ஊதுன பலூன் ஃபுல்லும் காத்து இருந்துச்சு, அதனால அது டக்குன்னு வெடிச்சிருச்சு. ஆனா இந்த பலூனுக்குள்ள ஃபுல்லும் தண்ணி தான் இருக்கு. அதனால வெளியில கருகுனாலும் உள்ள இருக்க தண்ணி அதை வெடிக்க விடாம காப்பாத்திட்டே இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்பவே ஃபன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை எல்லாருமே உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த பலூன் ஃபுல்லும் தண்ணி தான் இருக்கு. இப்போ அந்த தண்ணி நீங்க உள்ள இருக்கிற தண்ணி தான் நம்பலைன்னா, அந்த தண்ணியை ஃபுல் நான் வெளியே வர வச்சு காட்டுறேன். பாருங்க, பாருங்க, இது ஃபுல்லா உள்ள இருந்தாலே தண்ணி தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. ஓகே, நம்ம 4வது எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்ப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னன்னா, ஒரு கயிறு, அதுக்கப்புறம் ஒரு பெலூன், அதுக்கப்புறம் ஒரு பைப்பு, அதுக்கப்புறம் ஒரு செல்லோ டேப், அதுக்கப்புறம் ஒரு சிசர். இவ்வளவுதான் வந்து தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கயிறு எடுத்துட்டு
பைப்புக்குள்ள இதை நம்ம உள்ள விடணும். உள்ள விட்டாச்சு. இப்போ நான் அத அந்த மூலையிலயும் இந்த மூலையிலயும் கெட்டுறான் பாருங்க. இப்போ நம்ம செல்லோ டேப் எடுத்துக்குவோம். இந்த செல்லோ டேப்பை நடுவுல வச்சு இப்படி ஒட்டுவோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி டேப்பை இந்த சைடுலயும் ஒன்று ஒட்டலாம். இப்போ நம்ம ரெண்டு செல்லோ டேப்பையும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம பலூன் எடுத்து ஊதிக்கிடுவோம். இப்போ நான் அந்த பலூனை ஊதியாச்சு. இப்போ நான் இதை எடுத்துட்டு போய் இந்த செல்லோ டேப்ல ஒட்ட போறேன். இப்போ பாருங்க, இந்த பலூனை நான் ஊதி இந்த டேப்ல ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ அந்த பலூனை விட போறேன். இந்த பலூன் எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு பாருங்க. பாருங்க எவ்வளவு ஸ்பீடா அங்க போய் இருந்திருக்குன்னு. இது என்னன்னா இந்த பலூன்ல வர காத்துனால அவ ஸ்பீடா போய் அங்க போய் முடிச்சு. அவ்வளவுதான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ண போதுல அந்த பலூன்ல உள்ள காத்து வந்து பின்னாடி போய் அந்த பைப்பையும் அந்த பலூன் தள்ளிக்கிட்டு ஸ்பீடா போய் அங்க போய் நின்னுச்சு. இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்டோட சீக்ரெட். அவ்வளவுதான். இது வந்து இந்த 4 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நீங்க வந்து உங்களோட வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சூப்பரா இருந்ததா, ஜாலியா இருந்ததா? உங்க வீட்ல இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதை விட ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சுபிக்ஷன் பீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம ஆல் ஆப்ஷனை அழுத்திடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே ஒரு புது வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சுபிக்ஷன்.